வணக்கம் நண்பர்களே. ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல? யாரை கேட்டாலும் அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த அக்னி நட்சத்திரம்னா என்ன? கொஞ்சம் அலசி பார்த்தேன். எனக்கு மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை கிடைச்சிது. அதாவது யமுனா நதி, அந்த கரையோரமாக ஒரு அடர்ந்த காடு. அந்த காடில் நிறைய மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள் பல ஏக்கராக்கு அப்படியே படர்ந்து கிடக்கு. அப்படியே அந்த காட்டுக்கு கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா இந்திரன் கிட்ட இருக்கு. இந்திரன் தானே மழைக்கு அதிபதி. ஸோ இந்திரன் அந்த ஏரியாவில் அடிக்கடி மழை பெய்ய வச்சு அந்த ஏரியாவையே ரொம்ப செழுமையாக வச்சுருக்கான். அந்த காடில் ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு மரங்களும் அப்படி பசுமையாக இருக்குது. எல்லாமே மூலிகை, ரொம்ப அபூர்வமான மூலிகை செடிகள். ஒரு நாளைக்கு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் யமுனா நதியில் நீராடிட்டு அப்படியே கரைக்கு வராங்க. அப்போ ஒரு வயசான அந்தணர் வர்றார். அந்த அந்தணர் உங்களை பார்த்தா நல்ல பலசாலிகளாக இருக்கீங்க, நல்ல பண்புள்ளவங்களாகவும் தெரியறது. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு பயங்கர பசி. இந்த பசிக்கு உள்ள இந்த காட்டுக்குள்ள தான் சாப்பாடு இருக்கு. இந்த காட்டுக்குள்ள நான் போக நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணர் அந்த அந்தணரையே பார்க்கிறார். பார்த்துட்டு அவருக்கு தெரியாது. உடனே சொல்றார், அக்னி பகவானே, எதுக்காக இந்த மாறு வேஷம்? நீ நேரடியாக இந்த உதவியை கேட்டிருக்கலாமே அப்படிங்கிறார். உடனே அக்னி பகவானும் தன்னுடைய அந்த அந்தணர் ரூபத்திலேருந்து தன்னுடைய ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுறார். வந்துட்டு அர்ஜுனன் கேட்குறான், எதுக்காக இப்படி ஒரு உதவி எங்ககிட்ட கேட்குறீங்கன்னு ஒன்று. அப்போ அக்னி பகவான் சொல்கிறார், இது போல் ஸ்வதேசின்னு ஒரு மன்னன், அவன் ஒரு பெரிய யாகம் ஒன்று பண்ணினான். அந்த யாகத்தை பண்ணி வச்சது யாருன்னா துர்வாச மாமுனிவர். பெரிய யாகங்கிறதுனால துர்வாச முனிவர் நிறைய நெய்யை சுவாஹா சுவாஹான்னு என் மேலே விட்டுட்டார். நான் நிறைய நெய்யை சாப்பிட வேண்டி வந்துடுது. நிறைய நெய்யை சாப்பிட்டதுனால எனக்கு இப்போ ஒரு மந்த நிலை. அந்த மந்த நிலை போகணும்னா இதோ இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மூலிகைகள் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டாதான் அந்த மந்த நிலை போகும் அப்படின்னு ஒன்று அர்ஜுனன் சொல்கிறான். ஏன் நீங்களே போகலாமே, அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சாப்பிடலாமேன்னு ஒன்று அக்னி பகவான் சொல்கிறாரு, என்னால் முடியல. நான் அந்த காட்டுக்குள்ளே போகணுன்னு நினச்சாலே இந்திரன் அதை தெரிஞ்சுட்டு மேகங்களுக்கெல்லாம் கட்டளை விட்டுறான். உடனே மழை பெய்யுது, பயங்கரமாக மழை பெய்யுது. மழை பெஞ்சா அக்னி நான் உள்ளே போக முடியுமா? போக முடியறது இல்லை. அதனால தான் என்னால் அந்த காட்டுக்குள்ளே கால் எடுத்து கூட வைக்க முடியல. அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணோம் அப்படிங்கிறான். உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்க்குறாரு. பார்த்து ஒரு மர்மமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த சிரிப்போட அர்த்தம் அர்ஜுனனுக்கு புரியுது. உடனே அர்ஜுனன் சொல்கிறான் அக்னி பகவான் கிட்ட, சரி உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், உள்ள காட்டுக்குள்ளே போகிறதுக்கு உதவி பண்ணுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணோங்கிறான். என்ன உதவின்னு ஒன்று, எனக்கு என்றைக்குமே குறையாத அம்புகளை நீங்கள் தரணும் அப்படிங்கிறான். அதாவது என்றைக்குமே குறையாதுன்னா எடுக்க வந்துட்டே இருக்கணும். அப்படி அம்புகளை நீங்கள் தரணும் அப்படின்னு ஒன்று. உடனே அக்னி பகவானும் சாங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பரா துணியில் நிறைய அம்புகளோட அவனுக்கு கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அர்ஜுனன் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அம்பரா துணின்னா என்ன, அந்த அம்புகள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கோன் டைப்பில் ஒரு கண்டெய்னர் இருக்குமே, இந்த பின்னாடி போட்டுப்பாங்க, பின்னாடியிலேருந்து அம்பை எடுத்து விடுவாங்களே, அந்த அம்பரா துணி. ஆனால் அர்ஜுனன் அந்த எடுக்க குறையாத அளவுக்கு அந்த அம்புகள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிட்டான். அதாவது அக்ஷய பாத்திரம் மாதிரி அது வந்துட்டே இருக்கும், அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டான். சரி சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், சரி நீ காட்டுக்குள்ளே போகலாம், மழை வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன், உனக்கு 21 நாள் தான் டைம். அந்த 21 நாளுக்குள்ள நீ உள்ளே போயிட்டு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுக்கோ, உன்னுடைய மந்த நிலையை போக்கிக்கோ. அதை போக்கிட்டு 21 நாள் முடிஞ்ச உடனே 22ஆவது நாள் நீ வெளியில் வந்துடணும். அதுக்கு மேலே நீ அங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே நாங்கள் கேரண்டி கிடையாது அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு அக்னி பகவானும் அந்த காட்டுக்குள்ளே போகிறான். உடனே இந்திரன் அதை பார்த்துட்டு மேகங்களுக்கு மழை பெய்ய உத்தரவு விடுறான். உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அம்புகளால் ஒரு சரக்கோடு அமைச்சுடுறான். சரக்கூடுங்கிறது ஒரு லேயர்னு வச்சுக்கோங்களே. அதாவது என்னதான் மழை பெஞ்சாலும் அந்த லேயரை தாண்டி கீழே விழாது. அந்த ஏரியா ஃபுல்லாக சரக்கோடு அமைச்சுடுறான். மழையே பெய்யலை. அக்னி பகவான் காட்டுக்குள்ளே போகிறார். முதல் 7 நாளைக்கு ரொம்ப வேகமாக அங்கே இருக்கிற செடி கொடிகள்லாம், அந்த மூலிகை செடி கொடிகள்லாம் இருக்கே, எல்லாத்தையும் சுவாகா பண்ணுறார். அவர் சுவாகா பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம், அக்னியை வெளியில் விடுறாரு. எல்லாம் கருகி போயிடுறது, எல்லாமே அவர் வயிற்றுக்குள்ளே போயிடுது. அடுத்த 7 நாளைக்கு என்ன பண்ணுறாரு, இன்னும் வேகமாக அங்கே இருக்கிற மரங்கள், மூலிகை மரங்கள் எல்லாத்தையும் சுவாகா பண்ணுறார். 3வது வாரம் கொஞ்சம் நிதானத்துக்கு வர்றார். நிதானத்துக்கு அங்கே இருக்கிற பாக்கி விஞ்சி இருக்கிற அந்த மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றார். அந்த இடம் ஃபுல்லாக காலி ஆகிடுறது. 21 நாள் முன்னோன்னு வெளியில் வர்றார். வெளியில் கிருஷ்ணர் கிட்ட சொல்கிறார், ரொம்ப தேங்க்ஸ், என்னுடைய இந்த மந்த நாளை போயிடுத்து, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் சரக்கோட அர்ஜுனன் எடுத்துடுறான்.
இந்திரனும் மழையை பொழிய சொல்கிறான், அந்த மறுபடியும் மழை பொஞ்சு மறுபடியும் செழுமையாயிடுறது, அது வேற விஷயம். இப்போ இந்த அக்னி பகவான் 21 நாள் அந்த காட்டுக்குள்ள இருந்தார்ல, அந்த அக்னியை பொழிஞ்சார்ல, அதுதான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 21 நாள் அக்னி பயங்கரமா இருக்கும் ஹீட்டு, அதைத்தான் அக்னி நட்சத்திரம்னு சொல்றாங்களாம். இந்த 21 நாளும் அக்னி பகவான் அப்படியே அக்னியை கக்கினதுனால ரொம்ப ஹீட்டா இருக்கும் அக்னி நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா. அதனால தான் இந்த 21 நாளும் இந்த அக்னி நட்சத்திரம் போது நம்ம கூலான வஸ்துக்களை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. கூலான வஸ்துக்கள்னு உடனே ஃப்ரிட்ஜ் வாட்டர் கிடையாது, ஃப்ரிட்ஜ் வாட்டர் கிடையாது, குளுமை தரக்கூடிய பழ வகைகள், அதுக்கப்புறம் இளநீர், கரும்புச்சாறு, எலுமிச்சம்பழம் சாறு, இதெல்லாம் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க முருகனை வணங்கணும், அந்த டைட்டில் சூரிய பகவானை வணங்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணாலே இந்த அக்னி பகவானுடைய உக்ரம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது எல்லாமே நம்ம புராண ஆன்மீக விஷயங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த விளக்கமே அப்படிப்பட்ட விளக்கம் தான். அது விஞ்ஞான ரீதியா இப்போ நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க அக்னி நட்சத்திரத்துக்கு, அது வேற. விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் இருக்கட்டும், அதே சமயத்தில் இந்த ஆன்மீக ரீதியான விளக்கங்களையும் நாம் நிராகரிக்க முடியாது. ஏன்னா அதுலேயே லாஜிக்கல் விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ இதையும் எடுத்துப்போம், அதையும் எடுத்துப்போம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க எஸ்எல் நானும். வணக்கம்.